Kalpana ma'am on stage. நான் திரைப்படங்களில் பாடின சில பாடல்கள் உங்களுக்காக, ஒரு முகவரிக்காக. பெண்ணை நீயும் பெண்ணா விட்டா வேட்டியை ஊத்துருவாங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்மளோட மேக்னா குட்டி தான் வர போறாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அவங்களுக்கு ஃபேன்ஸ் ரொம்ப 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 அதிகம். அவங்க வேற யாருமே இல்லை, சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன்ல கலக்குன நம்மளோட மேக்னா குட்டி தான் வர போறாங்க. அவங்களோட ஃபேவரட் சாங் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த சாங் தான் நான் பாடல. ஓகேங்களா? அவங்களோட சாங் அவங்க தான் வந்து பாட போறாங்க. ஸோ இவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆக்சுவலா இவங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு 5 மூவில இப்போ வந்து பாடியிருக்காங்க. ஓகேங்களா? 13 கண்ட்ரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ கூட ரொம்ப 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 பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட் குட்டி வர சொல்லாமாங்களே. மேக்னா கியூட்டி வாங்க. ஒரு பார்பி கேர்ள் மாதிரி தான் இருக்காங்க இல்லையா? கியூட்டான பார்பி. ஹலோ யாராச்சும் ஹலோ சொல்றீங்களா? ஹலோ பக்கத்துலயே நான் வந்து ஸ்ரீலங்கா இலங்கையில 2வது வாட்டி வரேன். ஜாஃப்னால வந்து ஆமாம் ஜாஃப்னால தான் 2வது வாட்டி வரேன். இலங்கையில 3வது வாட்டி வரேன். ஆனால் ஜாஃப்னால வரும்போது எல்லாம் ரொம்ப எனர்ஜியாக இருந்தாங்களே. கை தட்டுறீங்களா எனக்காக ப்ளீஸ்? ஓகே, அப்படியே நாங்கள் எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் கையெல்லாம் தட்டி எங்க கூட சேர்ந்து பாடுவீங்களா? அதாவது மேக்னா குட்டி இப்போ என்னாச்சுன்னா அவங்க ரொம்ப ஏர்லியராகவே வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ உங்களோட ஒரு 30 பெர்ஃபார்ம்ல தான் அவங்க வந்து எனர்ஜிட்டிக்காக மாற போறாங்க. ஓகே, கொடுத்துடலாமா?
தேங்க்யூ. ஜீ தமிழ் சாரிகாமாப்பா ஜூனியர்ஸ் சஞ்சனா வந்து நம்ம ஸ்டேஜ்ல வெல்கம் பண்ணிடலாம். அவங்க தான் உங்களுக்கு பிடிச்ச சூப்பரான பாடல் ஒன்று பாட போறாங்க. ஆமா, ஏற்கனவே எங்களோடு கடமையாற்றிய சஞ்சனா இல்லையா? மூத்த விநாயகர் ஆலயத்திலே அழகாக பாடிய ஒரு பிள்ளை. ஒரு பெரிய கைத்தட்டி கொடுத்துடலாமா? இன்னும் கொஞ்சம். ஓகே, நம்ம வந்து பாடினாதான் அவங்களோட எனர்ஜி ஏறும் போல. நீங்க வந்து டைரக்டா பாட்டு போயிரு. ஓகேல்ல? தேங்க்யூ கார்த்திகேயன் ஃபார் இன்ட்ரோ. இது வந்து செகண்ட் டைம் இந்த ஸ்ரீலங்காவில். ஏன்னா ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சி போச்சுங்க கண்ட்ரி. ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். அண்ட் செகண்ட் டைம் ஸ்ரீலங்கா வர ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ண சாங் அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து எல்லோரும் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டாவது வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய சாங்ஸ் வரப்போது என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஒரு கரகோஷங்களோடும் எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்புடன் ஆரம்பிக்குதோ அந்த எதிர்பார்ப்பு அந்த கரகோஷங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். நம்ம வந்து நிறைய பாடல்கள் பாட போகிறோம். லைக் என்ன மாதிரி வந்து ஜீ தமிழ் அண்ட் சூப்பர் சிங்கர், அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளேபேக் சிங்கர்ஸ் வந்து உங்களை வந்து மகிழ்கிறதுக்காக இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம். என்ஜாய் பண்ணுறோமா? சூப்பர். ஒருத்தர் மட்டும் கத்துறாரு. நம்ம வந்து நெக்ஸ்ட் பாட வந்து நம்ம எல்லாரும் ஒரு ஃபார்முக்கு வரோம். ஓகே, விருது பெற்று சமீபத்தில் அவருடைய மகள் திருமணத்தை உலகமே போற்றும் முறையில் பிரம்மாண்டமாக நடத்தி காட்டிய திரைப்பட நகைச்சுவை நடிகர் வடிவேலுடைய ரசிகராக அவருக்கு ரசிகராக இருந்து இங்கே வருகை இருக்கின்ற திரு கேட்கான் அவர்கள் உங்களை மகிழ்விக்கும் நேரம். நல்ல ஜோரா கைதட்டி நல்ல வரவேற்பு கேட்டுக்கொள்வோம். சார் அவங்ககிட்ட சொல்லி வைங்க, போலீஸ் லெஃப்ட்ல வச்சுக்கோ, ரைட்ல வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோ. என்ன பார்க்குறேன்? ஒரிஜினலாகவே நான் வில்வன் தான். இது எப்படி இருக்கு? திரு கீழ்காங் அவர்கள் நிறைய படங்கள், குறிப்பா வடிவேல் சாரோட நிறைய படங்கள் நடித்தவர். தேசிய விருது பெற்ற ஒரு அருமையான ஒரு தமிழன். சொல்லுங்க சார். ஹலோ, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கூட்டம் அதிகமா இருக்குது, சவுண்டு தான் கம்மியா இருக்குது. எல்லாரும் சத்தம் ஓட் பண்ணுங்க. கேட்கல சத்தமா. ஆனா என்னன்னா உங்க மூஞ்சி எனக்கு சரியா தெரியல. இவ்வளவு கேப் இருக்குன்னு எனக்கு தெரியல. நாங்க என்னமோ ஏற்படுத்துறதுக்கு நீங்க ஏதோ கொழுப்புல இருக்கிற மாதிரியே இருக்காங்க. அவ்வளவுதான். தெரியல நான் தெரியல, தெளிவா தெரியல. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நான் ஏற்படுறதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாண ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிரமாண்டமான முருக மூர்த்தி ஆலயம் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கண்ணன் சார். அவரு வெளிநாட்டில் இருந்தாலும் அவருடைய பிறந்த மண்ணை மறக்கக்கூடாது. அந்த கோவிலுக்காக அவர் ரிஸ்க் எடுத்து செலவு பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு பிரமாண்டம் நிகழ்ச்சி பண்ணியிருக்காருன்னா அந்த கண்ணன் சாருக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் அவருடைய அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உண்மையிலே வந்து எங்கள் குடும்பம் சார்பாக அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு கைத்தட்டல் பண்ணல அவருக்காக. இன்னைக்கு நம்ம வந்து இந்த நேரத்தில் இந்த நொடியில் நம்ம எல்லாரும் பார்க்கணும்னா அதுக்கு காரணம் கண்ணன் சார் தான். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பர், ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நாங்கள் நண்பர், எத்தனையோ நண்பர் இருக்காங்க. இருந்தாலும் இவர் வந்து அண்ணனுக்கு அண்ணா, தம்பிக்கு தம்பியா, என்னுடைய குடும்ப விஷயம் எது இருந்தாலும் முன்னாடி வந்து நிற்கிற ஒரே ஆள் யாருன்னா என்னுடைய இனிய நண்பர் பிரேம்நாத். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ராக்கு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யாழ்ப்பாணத்தில் அவங்க தான் நம்பர் 1 ஆர்கெஸ்ட்ரா நினைக்கிறேன், கேள்விப்பட்டேன். அவங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி ஒரு மனிதனுக்கு ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு மெயின் வந்து ஆடியோ லைட்டிங் தான். அந்த ஆடியோ லைட்டிங் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய படம் பார்த்துருக்கீங்க. நம்ம பிரேம் சொன்ன மாதிரி 400 படத்துக்கு மேல தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் 5 மொழி பண்ணியிருக்கேன். ஹலோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்கேன். தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி, கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான், 4 சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம 2009 வருஷம் முன்னாள் ஜனாதிபதி பிரதிபா பண்டிகையில தேசிய விருது வாங்கியிருக்கேன். மாற்றுத்திறனாளித்துறை சார்பாக தனித்திறமை பாராட்டி அந்த விருது டெல்லியில கொடுத்தாங்க. இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்லி பெருமை பண்றேன், சந்தோஷம் பண்றேன். ஏன்னா சினிமா துறையில, கலைத்துறையில எதுவாக இருந்தாலும், யாரும் இருந்தாலும், சின்ன கலைஞனா இருக்கட்டும், பெரிய கலைஞனா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ரசிகர்களுடைய அன்பு ஆதரவு இல்லாம பெரியாராக முடியாது. அதுக்கு பேஸ் பண்ணிட்டு ரசிகர்கள் தான். உங்களை மட்டும் சொல்றேன், நல்லா கைதுங்க. ஏன்னா 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கலைஞர் வைக்கும் போது மெயின் மனசு ரிலாக்ஸ் ஆகுது. இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அதனால மெயின் ரிலாக்ஸேஷனுக்கு மனசு ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி வந்து இப்போ எவ்வளோ பேர் பாடுறாங்க, பெரிய ஜாம்பவெல்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து ரேடியோவில் தான் கேட்டுருப்பீங்க. ஆனால் லைவாக ஆர்கெஸ்ட்ராவில் அந்த திரைப்பட பின்னணி பாடல்கள், விஜய் டிவி, ஜி தமிழ் எல்லாமே சூப்பராக கலந்து எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. உங்களுக்கு லக்கு, நல்லா கைத்தட்டி ரசித்து இது பண்ணுங்க. அதே மாதிரி வடிவேல் சார் கூட போக்கிரி படத்தில் தளபதி விஜய் ஹீரோ நடிச்ச அந்த படத்தில் ஒரு காமெடி, ஒரு லாரி காமெடி, நான் தான் லாரி டிரைவராக வருவேன். அது மட்டும் இல்லாமல் சுரா போலீஸாக வருவேன். கந்தசாமி திருடர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய வடிவேல் சார் கிட்டத்தட்ட ஒரு 30 படத்துக்கு மேலே அவர் கூட காமெடி பண்ணியிருக்காங்க. அவர் கூட பண்ண எல்லா காமெடியும் சூப்பர் ஹிட். நான் இது வரைக்கும் 400 படத்துக்கு மேலே நடிச்சாலும், அதாவது தமிழ்நாடு இருக்கட்டும், வெளிநாடு இருந்தாலும், அந்த வடிவேல் சார் கூட பண்ண காமெடி தான் எல்லாமே பேசுறாங்க, ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய நிகழ்ச்சிக்கு மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி. உயிர் கொடுத்த தாய், உலகத்தை காட்டியவர் அப்பா, வாழ்வு கொடுத்தவ மனைவி, நம் திறமைகளை வெளிக்காட்டுறது குரு. தயவு செய்து இவங்களை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. அப்பதான் இந்த சமுதாயத்துல நீங்க ஒரு முழு மனிதா வாழ சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, மைக் கொடுத்தா பாருங்க. நான் இங்கே பிரான்பேரில் ஒரு மண்டை தெரிவில அதான் அப்போது வந்து கேட்டுருந்தேன், மைக்கே வரல, அவங்க எப்படி பேசுறதுன்னு. ஸோ அப்படிங்கிற ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லைட்டா வருது, பரவாயில்ல. இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது ப்ரோக்ராம். இன்னும் போக போக இன்னும் பயங்கரமான சாங்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, நாங்க நம்புறோம். அப்படியே அதை ஸ்டார்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு ஹீரோ பத்தி ஒரு சாங் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். என்ன சாங் தான்? அதான் சொல்றேன், ஹீரோ பத்தி ஒரு சாங். ஓகே, நீங்க வந்து சஸ்பென்ஸ் பிரேக் பண்ணாம டைரக்டா பாட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு யோசிக்கிறேன். தெரியல. இல்ல, இப்ப நீங்க பாடுற பாட்டுல அவங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி பாட்டு தானே? அது நம்புறேன். அதே நம்பிக்கையோட இந்த பாட்டை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? அப்படியே பயங்கரமா ஆங்கர் பண்றடா. குட் குட் சூப்பர். சேனல்ல சொல்லி கொடுத்துட்டாங்க. சேனல்ல சொல்லி அது நல்லா பண்ணுவாங்க. ஓகே ஓகேக்கா, the stage is yours. Who's the hero? Who's the
தெய்வம் காக்க வந்த வாதியாரோ கரை இருக்கும் தோழம் தெய்வம் தெய்வம் காக்க வந்த வாதியாரோ காக்க வந்த பாட்டிகளை இருக்கும் தோழம். குமாரி ஏய் ஆடியோ கட்டாம பாத்துக்கணும் டேய். ஏய் குமாரி ஏய் கட்டா கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் குமாரி. இந்த ஆடியோ காரணம் வச்சுட்டு நான் பார்த்தா பாட்டு இருங்க இங்க இருந்தா பேச போறேன். ஏய் படம் பிடிக்கிற விட்டா வேட்டியை வந்துருவாங்க உங்களுக்கு. நானே கிடையாது. அண்ணா அது உங்க ஏற்பாடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்தித்துல ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய இந்த ஈழமண்ணுக்கு வந்ததுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி இருக்கு. இந்த அருமையான உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய அருமை அண்ணன் கண்ணன் சார் அவர்களுக்கும் மற்றும் சுஜிதா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி பண்ணாரு ரோபசங்கரனா? நல்லா பண்ணாரா? நல்லா பண்ணியிருந்தா கை தட்டல கொடுங்க. நன்றி. கிளியாக முருகோக்கு குயிலாக பாடு பண்பாடு இதை நேர பறந்தாலும் இசை மாறி பிடித்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இதை பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ இவங்களோட பாடல்கள் நிச்சயமா நீங்க வாழ்க்கையில வந்து நிறைய முறை கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, வைப் பண்ணியிருப்பீங்க, அந்த சாங்கோட சேர்ந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எத்தனை பேருக்கு இங்க போடா போடா பொண்ணாக்கு சாங் தெரியும்? அந்த பாட்டை வந்து பாடினவங்களே நம்ம மேடைக்கு கூப்பிட்டுலாமா? லெட்ஸ் வெல்கம் கல்பனா மேம் ஆன் ஸ்டேஜ். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? இவ்வளோ பெரிய லெஜண்ட் உங்களுக்காக இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பாட போறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? எங்கள் உயிருக்குயிரான ஈழம் வாழ் தமிழ் மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். இத்தனை வருஷத்துல பலமுறை இலக்கைக்கு வந்து போயிருக்கேன். ஆனா ஜப்னாவுக்கு நம்முடைய மண்ணாகி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தது இதுதான் முதல் முறை. மிகவும் மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் இந்த மேடையில சந்திக்கிறது. அற்புதமான பல கலைஞர்களோட இந்த மேடையில உங்களை சந்திக்கிறது. இந்த ஆர்கெஸ்ட்ரா சுதலியா ஆர்கெஸ்ட்ரா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பிரதீபன் அலையாஸ் கண்ணன் அண்ணா அவர்களுக்கும் குழுவினர் அனைவருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. நான் திரைப்படங்கள்ல பாடின சில பாடல்கள் உங்களுக்காக, ஒரு முகவரிக்காக. பெண்ணை நீயும் பெண்ணா பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா ஒவ்வொன்றும் காவியம் அரை நொடிதான் என்னை பார்த்தான் ஒரு யுகமாய் தோன்ற வைத்தாய் பரிசுரியாய் நீயும் வந்தாய் பாட்டடலாய் நெஞ்சில் சங்கல் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது. உன்னை எழுதும் போதுதான்
ஜிங்கி ஜிலுக்கி போட்டு ஜிலு ஜிலுக்குற ரவிக்க போட்டு எங்க நான் கிளம்பி போற சொல்லு வேகமா காதல் கொடுக்கிறோம் மதுரை ஜில்லா மச்சான் தாண்டி ஏன் ஜாதகத்தில் குரு உச்சம் தாண்டி அட்டல் கோட்டை சிட்டு நாள்தான் ஏன் சந்தோஷம் தான் ஒன்று வைத்து வேண்டாம் ஏதுக்குள் என்ன கட்டி வச்சதை பசங்களா ஞானத்தை கொண்ட இங்கே இங்கே கப்பல் வருமா உடனுடன் உடனுடன் உத வாங்கி அழகான பூங்கு நாட்டுக்கார நீயும் சொன்ன ஊட்டக்கார ஊட்டாண்டி காட்டாதடா உன் பொண்டாட்டி நான் இல்லையா காத்தாடு போல ஏண்டி என்ன சுத்துற ஊமத்து நாடி போட்டு சுத்த வைக்கிற என்னாடி விட்டு விட்ட ரொம்ப பேசுற கண்ணாடி நெஞ்சு மேல நல்ல பேசுற நிந்தாடி தேந்தாடி திண்டாடி சொக்கி நிற்கிற என்னடி என்னடி கண்ணடிக்கு பொங்கடை என் மனசு ஓடிடத்தை அடைகிச்சு எட்டடி கண்ணடி இந்த கண்ணடி எட்டி வேல கொண்டு முன்னே தொட்டாய் போடி போடா போடா பொண்ணாக்கு போடாத தப்பு நடக்கு இது எனக்கு 11 வயசு இருக்கும்போது பாடின பாட்டு போடா போடா பொண்ணாக்கு போடாத தப்பு நடக்கு இருக்கு உனக்கு இருக்கு இப்ப என்னாத மனக்கணக்கு அழகு இருக்கு உனக்கு இருக்கு இப்ப என்னாத மனக்கணக்கு போடா போடா பொண்ணாக்கு போடாத தப்பு நடக்கு ஈஷா மைனர் அல்ல சி மைனர் ஓகே ராசாத்தி ராசாத்தி போகாத சூடேத்தி பாராட்டு சீராட்டி போவேலாயே மாத்தி மாறாப்பு போட்டைய மறி கொடந்தே ஊருக்கு போடணும் தள்ளி விழுந்தே சொன்னாத ஆசையெல்லாம் உன் முன்னாடி கொட்டாய போட ஏ சிகரு 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 ஏ சிக்கு சிகரு சிகரு ராசாத்தி ராசாத்தி போகாத சூடேத்தி பாவி பயனை போய் மூச்சுல கடவோடுறோம் பேஜர் ஆவி புகையாய் வாடி நெஞ்சில விளையாடுறோம் நாம் புரிகிறதா பொறுப்பெடுத்துறையே அது தெரியுதடா ஓ அந்தாடி கலகாடி புரியாம ஆண்டி நீ உலகான மாத்தோடு மாத்தோடு இந்த பாட்டுக்கு ஐ வுட் லைக் டு கால் நம்ம ஷென்பா அண்ட் கார்த்திக் உங்களுக்கு தெரியும்ல இந்த பாட்டுக்கு ஹார்மனி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ரசிகர்கள்ல வந்துட்டு பல விதம் இருக்காங்க ஒரு விதம் வந்து கைத்தட்டல் மூலமா தங்களுடைய மகிழ்ச்சியை தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிற ஒரு ரகம் சில பேர் ஆத்மார்த்தமா உள்ள ரசிப்பாங்க ஆனா அந்த மெய் மறந்து அந்த ரசிக்கிறதுல அந்த சந்தோஷத்துல அப்படியே அமைதியா இருப்பாங்க ஆனா நல்ல இசையை யாரும் ரசிக்காம இருக்க முடியாது அந்த வகையில ஈழத்து மக்கள் யாழ்ப்பாணத்து மக்கள் 2வது வகைன்னு நான் நினைக்கிறேன் நீங்க கைத்தட்டல் கொடுக்கலன்னா கூட கண்டிப்பா மனசார இங்க ஒவ்வொரு கலைஞர்களும் உயிரை கொடுத்து பர்ஃபார்ம் பண்ற அந்த பர்ஃபார்மன்ஸை நீங்க எல்லாரும் ரசிக்கிறீங்கன்னு நாங்க மனசார நம்புறோம் அதனால உங்களுக்கு மனசுல விருப்பம் இருந்தா சந்தோஷமா கைத்தட்டுங்க உங்களை கைத்தட்ட சொல்லி நாங்க கட்டாயப்படுத்த மாட்டோம் உங்க மனசு நிறைஞ்சதுன்னா கைத்தட்டல் மூலமா எங்களுக்கு அதை தெரியுங்க மூடின்னு வாங்கிக்கிறோம் நீ எப்படி செல்லம் சேர்ந்து அந்த பாடலை பாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
இவங்களால எனக்கு நிறைய அந்த பாட்டுக்கு பேர் கிடைச்சது. இது என்ன பாட்டுன்னு இவங்களே பாடுவாங்க. அவங்க நல்லதே எனக்கு ஐயோ, உங்களுக்கு நிறைய ஊர்ல வில்லேஜ்ல எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு தான். தேவதாத்தா அவ்வளோ அழகா கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டை கேட்கலாமா? எத்தனை லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அந்த பாட்டு? நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன்? இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ எந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே.
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆடி இருந்தால் எப்படி இருக்கும்? நடந்தவனுண்டா